வணக்கம். நாமல கோயம்புத்தூர் பிரச்சாரத்துல ஒரு அம்மா உன்கிட்ட நீட் விளக்கு பத்தி கேள்வி கேக்குறாங்க. நீ என் உயிரே போனாலும் நீட் விளக்கு நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்ற. ஏன் நாமல அதாவது அந்த அம்மா அந்த அக்காக்கெல்லாம் தெரியாது நீ ஏன் அப்படி ஒரு பதில் சொன்ன அப்படிங்கிறது. ஏன்னா வட இந்திய குஜராத்திய முதலாளிகளுக்கு இந்த கோச்சிங் மூலம் வரக்கூடிய வருமானம் இந்த ஆண்டுல 58,000 கோடி வந்திருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ முன்னாடி எல்லாம் நம்ம எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம்? ஒரு சாதாரண கிராமப்புறத்துல ஏழைகளா இருக்க விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லன்றனால 12th மார்க் வச்சு டாக்டர் ஆயிட்டு இருந்தாங்க. அப்படியாப்பட்ட டாக்டர்ஸ் தான் கோயம்புத்தூரையும் சென்னையும் இன்னைக்கு ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த சிறந்த மருத்துவர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இப்ப ஆக முடியாதுன்ற சூழல்ல ஒரு வருஷத்துக்கு 3-4 லட்சம் கட்டி கோச்சிங் போனா மட்டும்தான் நீ டாக்டர் ஆக முடியும்ன்ற ஒரு சூழலை நரேந்திர மோடி ஏற்படுத்தி விட்டாரு. அப்ப இந்த கோச்சிங்கோட வருமானம் இந்த வருஷத்துக்கு மட்டும் 58,000 கோடினா அவனோட 2028 டார்கெட்டுங்கிறது 1,33,000 கோடி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுல இந்த ஏழை மாணவர்கள் இந்த பள்ளி பிள்ளைங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னோட உயிரே போனாலும் அந்த வட இந்திய குஜராத்தி முதலாளிகளோட வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ செயல்படுற பாரு. அவ்வளவு யோக்கியனா இருந்தா நீ ஏன் பல்லடம், சூலூர், கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்கிற? அந்த குஜராத்தி ராஜஸ்தானி முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற இடத்துல போய் நீ ஓட்டு கேட்க வேண்டியதுதான், அங்க மட்டும் போய் ஏன் நாமல. ஆனா நல்லா எழுதி வச்சுக்க, நீ கோயம்புத்தூர்ல 3வது இடம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டெல்லியில ஆட்சி மாற்றம் ஏற்படும், நரேந்திர மோடி வீட்டுக்கு போவாரு, எங்க தலைவர் நாளை காட்டுறாரு பாரு, அடையாளம் காட்டுறவர் தான் இந்தியாவின் பிரதமர் வருவாரு, நீட் விளக்கு நிச்சயம் இருக்கும், நம்ம பிள்ளைங்க எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இனிமே டாக்டர் ஆகணுன்ற அவசியம் இருக்கவே இருக்காது தம்பி, நோட் பண்ணிக்க. தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம, பூணூல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம, பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.